Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 8 Hindi Vasant Lesson 9 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. Kabir ki Sakiyan. Okay, so Kabir is a poet, right? So அவர் எழுதின அந்த poem தோஹாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க வந்து சாக்கியான் அவரோட ரைட்டிங்ஸ். அது வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். Okay, so Kabir Das has written lot of things. Okay, we are going to just read about few of the lines only. Okay, so let us start with the first two lines. जाति न पूछो साध की पूछ लीजिए ज्ञान मोल करो तरवार का पड़ा रहन दो म्यान. ஓகே, சோ இது வந்து நம்பர் 1, அதனால இங்க 1 போட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். So see the first line பார்க்கலாமா? ஜாதி ஜாதி அப்படின்னா நம்ம ஜாதிகள், நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லியிருக்காரு இல்லையா? There is no caste system. எல்லாருமே வந்து மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சோ அதே மாதிரி இங்கேயும் கபீர் என்ன சொல்றாருன்னா, ஜாதி ந பூச்சோ, சோ யூ நெவர் ஆஸ்க் அபவுட் த காஸ்ட், அந்த ஜாதி பத்தி நீ கேட்க கூடாது. யார்கிட்ட? சாத் கி, சாத் அப்படின்னா a gentleman. ஓகேவா? அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட வந்து ஒருத்தவங்களை பார்த்தா நீ எந்த ஜாதி, நீ எந்த குலம், கோத்திரம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்க கூடாது. நம்ம என்ன கேட்கணும் அவங்க கிட்ட? பூச் லீஜியே, பூச் லீஜியேனா யூ ஆஸ்க் தெம், யூ நோ அபவுட் தியர் நாலேஜ். ஞான் அப்படின்னா நாலேஜ், அவங்களோட ஞானம், அவங்க கிட்ட ஏதாவது ஒரு குவாலிட்டி. ஒவ்வொரு ஹியூமன் கிட்டயும் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் வில் ஹாவ் தேர் ஓன் குட் குவாலிட்டிஸ் இல்லையா? அப்புறம் ஞானம் இருக்கும். சோ அந்த ஞான பத்தி கேட்கணுமே தவிர ஜாதிகள் பத்தி நம்ம கேட்க கூடாது. ஓகே, மோல் கரோ தர்வார் கா. சோ தர்வார் அப்படின்னா தல்வார் தான். ஸ்வார்டு சொல்றோம் இல்லையா, கத்தி இல்லையா? அதுதான் வந்து தல்வார் ஆர் தர்வார். ஓகே, மோல் அப்படின்னா வந்து நம்ம வந்து கத்திய வந்து பார்க்கணும். ஓகே, மோல் கரோ தர்வார் கா படா ரஹன். படா ரஹன்னா லெட் இட் கோ. எது நம்ம பார்க்க கூடாது அப்படின்னா படா ரஹந்தோ மியான். மியான் அப்படின்னா அந்த கத்திய வைப்போம் இல்லையா, ஒரு உரை சொல்லுவோம். அதாவது ஸ்வார்ட் ஹோல்டர். அந்த ஸ்வார்டை வந்து கத்தியெல்லாம் வந்து ராஜாக்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்கன்னா கத்திய அப்படியே இடுப்புல வச்சிருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ஹோல்டருக்குள்ள வச்சிருப்பாங்க, உரைன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இப்ப வந்து நம்ம ஒரு கடைக்கு போடுவோம், ஒரு கத்தி வாங்குறோம் அப்படின்னா நம்ம கத்திய தான் நல்லா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே தவிர அதோட அவுட்டர் கவரான அந்த மியான், அந்த ஸ்வார்டோட அவுட்டர் கவர் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்டரை நம்ம பார்க்க மாட்டோம். இது இவ்வளவு அழகா இருக்கு, அப்ப கத்தியும் அழகா இருக்கும், அப்படிலாம் நம்ம பார்க்க கூடாது இல்லையா? சோ நம்ம என்ன பார்க்க போறோமோ அந்த கத்தி ஒழுங்கா இருக்கா, நல்லா இருக்கா அப்படிங்கறது தான் நம்ம பார்த்து வாங்கணும். இப்ப இத வச்சு கபீர்தாஸ் நமக்கு என்ன சொல்ல வராரு? வாட் கபீர் வாண்ட்ஸ் டு டெல் ரிகார்டிங் அஸ் இஸ், when you look at a human, அவங்களோட உள் மனசு, அதுதான் வந்து இங்க தர்வார். ஓகே, ஹியூமன்ஸ் தில், மனசதான் வந்து பார்க்கணும். அவங்களோட குட் குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்து நம்ம நல்லதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அவுட்டர் பாடி ஸ்ட்ரக்சர், பிசிக்கல் அப்பியரன்ஸ், அதுதான் படா ரஹந்தோ மியான். அதை வந்து நம்ம என்னைக்குமே பொருட்படுத்த கூடாது. ஓகே, ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களோட அப்பியரன்ஸ் வச்சு யூ ஷுட் நாட் ஜட்ஜ் தெம், யூ ஷுட் நோ அபவுட் தெம் இன்டர்னலி. அவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பழகிதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஓகே ஓகே, நவ் லெட் us go to the second stanza. आवत घारी एक है उल्टत होई अनेक कह कभी नहीं उलटिए वही एक ही एक. சோ இது வந்து நம்பர் 2. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்பர் செகண்ட் தோஹா, அந்த 2 லைன்ஸ் வந்து பார்க்க போறோம். லெட் us see what it is. ஆவத் காரி ஏக், அதாவது ஆவத் காரி அப்படின்னா தேவையில்லாத சொற்கள்,
பேட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி நம்மளை பத்தி யாராவது ஒருத்தர் ஒரு சொல்லிட்டாங்கன்னா, ஏக் அப்படின்னா ஒன் இல்லையா, ஆவத் காரி அப்படின்னா வந்து நம்மளை பத்தி தேவையில்லாம ஒரு வார்த்தை யார்கிட்டயாவது இருந்து வருது அப்படின்னா, உலட்டத் ஹோயி அநேக். அநேக் மீன்ஸ் மெனி இல்லையா? சோ இப்ப நீங்க வந்து அதை கேட்டுட்டு நீ ஏன் என்ன பத்தி சொன்ன, நீ எப்படி என்ன பத்தி சொல்லலாம்னு யூ ஆர்கியூ இட். So what will happen? நீ ஆர்கியூ பண்ணுவ, அப்ப அவங்களும் ஆர்கியூ பண்ணுவாங்க. இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். அதான் வந்து உலட்டத் ஹோயி. உலட்டத் ஹோயினா அந்த தேவையில்லாத பேச்சு இல்லையா? சோ இத வந்து நம்ம மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதாங்க, தேவையில்லாத சொற்கள், நிறைய சொற்கள், அநேக் அப்படின்னா lot of bad words comes into existence. ஒரு வார்த்தைக்காக நம்ம தேவையில்லாம பேச போய் நம்மள பத்தி என்ன ஆகுதாங்க, நிறைய வார்த்தைகள், many words are coming out which are all useless. It is not at all needed இல்லையா? அது வச்சு ஏதாவது பயன் இருக்கா? இல்ல, எதுவுமே கிடையாது இல்லையா? சோ அப்ப கபீர் என்ன சொல்றாரு, கஹ் கபீர் நஹி உலட்டியே. நஹி உலட்டினா நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. சோ அவங்க பேசுனாங்கன்னா let it be. Okay, they have talked one bad word about you. It's okay, let it be. It's not going to affect you anyway அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா, வஹி ஏக் ஹி ஏக், அந்த ஒரு வார்த்தையோட அது வந்து முடிஞ்சிரும், அந்த சாப்டர் வந்து க்ளோஸ் ஆயிடும் இல்லையா? சோ தேவையில்லாம பிரச்சனைகள் வளர்த்துறது, தேவையில்லாம இந்த மாதிரி நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, இதெல்லாம் எதுக்கு? யூ ஹாவ் டு ஸ்டாப். கஹி கபீர் நஹி உலட்டி. நஹி உலட்டினா ப்ளீஸ் டோன்ட் டாக் சச் திங்ஸ் பிகாஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு பி எனி யூஸ் ஃபார் யூ. ஓகே, அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, சொன்னா அந்த ஒரு வார்த்தையோட போக போகுது. யூ டோன்ட் கிரியேட் மோர் அண்ட் மோர் வேர்ட்ஸ் ரிகார்டிங் தட். ओके, सो आवत कारी एक है, उल्टत होई अनेक, कह कबीर नहीं उलटिए. सो இங்க வந்து நஹீன்னு போடாம நஹீன்னு போட்டிருக்காரு. You should see that also. Okay, वही एक ही एक. Clear? So now let us see the third stanza. माला तो कर में फिरे, जिबी फिरे मुख माही, मनुआ तो दहु धिसी फिरे, यह तौ सुमिरन नाही. Okay, so this is third paragraph. So இதுல என்ன சொல்றாரு பாப்போமா? மாலா அப்படின்னா வந்து நம்ம கழுத்துல அணியக்கூடிய மாலைகள் சொல்வோம். So here இங்க வந்து எது அவர் மீன் பண்றாரு அப்படின்னா, நம்ம வந்து ஜெப மாலை இருக்கு இல்லையா? So you know அந்த ராம சொல்லுவோம், அதுக்காக யூஸ் பண்ற அந்த ஜெப மாலை இருக்கும். So அந்த மாதிரி மாலை வச்சுட்டு தோ கர் மெய் ஃபிரை, கர் அப்படின்னா கைகள். சோ கைகள்ல அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அதை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? சோ தே யூஸ் டு go round those beads. ஒவ்வொரு பீடு முடியிறப்ப ஒவ்வொரு மந்திரா, ராம ராம இல்லைன்னா எது வேணாலும் அந்தந்த ரிலீஜியஸ்க்கு ஏத்த மாதிரி யூ ஹாவ் தட் மாலா இல்லையா? சோ மாலை பாட்டுக்கு கையில வந்து உருண்டுகிட்டே இருக்கும், அதாவது கவுண்டிங் வந்து போயிட்டே இருக்கும், ஃபிரை. அப்புறம் ஜிபி, ஜிபி அப்படின்னா நம்மளுடைய டங்கு, நாக்கு இருக்கு இல்லையா? சோ நாக்குல என்ன பண்றோம், ஜிபி ஃபிரை முகமாகி. முக் அப்படின்னா அந்த வாய், முகத்துல வந்து அந்த வாயில இருக்கக்கூடிய அந்த டங் வந்து என்ன பண்ணுது, அந்த கடவுளோட அந்த பஜனையை வந்து பாடிக்கிட்டே இருக்கு, ஸ்லோகத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். சோ கையில வந்து ஜெபமாலை உருண்டுகிட்டே இருக்கு, வாய் வந்து கடவுளோட நாமத்தை வந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கு. You are moving your beads in your hands and you are also telling the what names of God in the mouth இல்லையா? ஆனா மனுவா தோ, மனுவா அப்படின்னா வந்து யுவர் மைண்ட். சோ நம்ம மனசு இருக்கு இல்லையா? சோ நம்ம மனசு வந்து எங்க இருக்கு, தஹு திசி ஃபிரை. தஹு அப்படின்னா 10, திசி அப்படின்னா திஷா, அதாவது 10 டைரக்ஷன்ல மனசு வந்து சுத்திட்டு இருக்கு. சோ நம்ம வீட்டுல பாட்டியம்மா எல்லாம் பாத்திருப்பீங்க இல்லையா? சோ கண்ணை மூடி உட்காந்து ராம 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 சொல்லி ஜெபமாலை உருட்டிட்டு இருப்பாங்க. ஓகே, சோ அப்ப அவங்க நிஜமா வந்து கடவுளை தான் கும்பிடுறாங்க
இல்லையா? சோ அப்படி இல்லாம இங்க வந்து சில பேர் இருக்காங்க, ஜஸ்ட் மணிகளை உருட்டிட்டு வாயில மட்டும் ராம ராம சொல்லிட்டு, பட் மனசளவுல மனசு வந்து 10 விதமா அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், டிவில என்ன ஓடிட்டு இருக்கோ, சோ அந்த மாதிரி 10 டைரக்ஷன்ல அவங்க மனசு வந்து போறது. யஹுதோ சுமிரன் நஹி. சோ சுமிரன் அப்படின்னா இட் இஸ் நாட் குட், ஒரு ஃபோக்கஸ் கிடையாது, தியானம் அது கிடையாது இல்லையா? சோ யஹுதோ சுமிரன் நாஹி. நாஹி அப்படின்னா அப்படி இருக்க கூடாது இல்லையா? சோ கடவுளோட பேரை சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நம்ம டெடிகேட்டடா அதை தான் பண்ணணும். அது பண்ணாம மனசை வந்து 10 டைரக்ஷன்ல சுத்த விடுறது வந்து இட் இஸ் நாட் கிவிங் டு கிவ் யூ எனி ரிசல்ட் ஆஃப் இட். கிளியர்? அதான் மாலா தோ கர் மே ஃபிரை, மாலை வந்து கையில உருட்டிக்கிட்டே இருக்காங்க. ஜீபி ஃபிரை முகுமாகி. சோ டங்கு வந்து என்ன பண்ணுது, பகவானோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா மனுவாத்தோ மனசு வந்து தஹோ திசி ஃபிரை 10 டைரக்ஷன்ல வந்து திசை திரும்பி போயிட்டு இருக்கு. மனசு வந்து ஒரு நிலையா அங்க இல்ல. யஹ்தௌ சுமிரன் நாஹி. சோ திஸ் இஸ் நாட் குட். இது வந்து ஒரு தியானம் கிடையாது அப்படின்னு சொல்லி கபீர் சொல்றாரு. ஓகே ஓகே, now let us go to the 4th stanza. कबीर घास न नींदिए जो पाऊं तली होई, उड़ी पड़ई जब आंखी में खरी दुहेली होई. So this is 4th stanza. So இங்க வந்து கபீர் வந்து என்ன சொல்றாரு பாப்போம். காஸ் அப்படின்னா வந்து புல்லு, கிராஸ் இருக்கு இல்லையா, அதுதான். சோ யூசுவலா புல்லு வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், நம்ம கால் கடியில தான் இருக்கும் இல்லையா? கபீர் காஸ் ந நீந்தியே. நீந்தியே அப்படின்னா நிந்தா ந கரோ அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு துச்சமான பொருள் அப்படின்னு நம்ம வந்து அதை நினைக்க கூடாது. இது வந்து புல்லு தானே, இது என்ன பண்ணிட போகுது நம்மள, ஓகே? சோ அந்த மாதிரி நம்ம எப்போதுமே அத வந்து குறைவா எடை போடக்கூடாது. ஜோ பாவும் தலி ஹோய். பாவும் அப்படின்னா நம்மளோட கால் இல்லையா, ஃபீட். நம்ம ஃபீட்ஸ்க்கு அடியில தான் அது இருக்கு. தலி ஹோய், இட் இஸ் பிரசன்ட் ஆன் த கிரவுண்ட். அது ஒரு சின்ன புல்லு தான் அப்படின்னு நம்ம நினைச்சு அத வந்து துச்சமான ஒரு பொருளை நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போக கூடாது. ஓகே? ஏன் அப்படின்னா உடி படை ஜப் ஆங்கி மே. சோ ஆங்க் அப்படின்னா கண்கள் இல்லையா? சோ அது பறந்து, கிராஸ் வந்து பறந்து வந்து உடி படை, அது நம்ம கண்ணுக்குள்ள விழுந்துச்சு. ஒரு சின்ன ஸ்ட்ராண்ட் ஆஃப் கிராஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது வந்து நம்ம கண்ணுக்குள்ள லைட்டா அப்படி விழுந்துச்சு அப்படின்னா கூட கரி, கரி அப்படின்னா இட் வில் மேக் இட் சோ பெயின்ஃபுல். துஹேலி ஹோய். துஹேலி ஹோய் அப்படின்னா ரொம்ப வந்து அது வலி வந்து ஏற்படுத்திடும் இல்லையா? சோ உங்களுக்கே தெரியும் கண்ணு வந்து எவ்வளவு சென்சிட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வந்து ஒரு சின்ன புல்லா இருந்தா கூட அது வந்து நம்ம கண்ணுல வந்து பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து பெயின்ஃபுல்லா ஆயிடும் அப்படின்னு கபீர் இந்த 2 லைன்ஸ்ல சொல்றாரு. சோ இப்ப இத வச்சு நமக்கு என்ன அவரு சொல்ல வராரு அப்படின்னா, சோ நம்மளோட லைஃப்ல வந்து நிறைய மக்களை வந்து நம்ம பார்த்திருக்கோம். we meet lot of humans. சோ நம்ம வந்து ஒருத்தர் வந்து நமக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா we shouldn't take them for granted. You know, some people they will be treating other people, so poor people எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா they will not treat them properly. அவன் வந்து அவன் வேஸ்ட், அவனுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது, he doesn't have anything wealth, எதுவுமே கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து நீந்தியே அப்படின்னா நிந்தா கரோ அப்படியே நம்ம என்ன பண்றோம், நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுறோம் இல்லையா? பட் அவங்க வந்து இன்டர்ன் நமக்கு ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா, சப்போஸ் நமக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸ் காஸ் பண்றாங்க அப்படின்னா அதோட வலிய நம்மளால தாங்கிக்கவே முடியாது. the difficulties given by those poor people or the people whom you consider to be not equal to you, உங்களுக்கு சமம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அவங்க கிட்டயும் வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்கும் கண்டிப்பா இல்லையா? சோ அவங்க வந்து நமக்கு ஏதாவது திரும்ப செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து தாங்கிக்கிற சக்தி வந்து நமக்கு இருக்காது. it will be so painful to come across the difficulties given by those people. அதனால நம்ம என்ன பண்ணோம், யாரா இருந்தாலும் மனிதர்கள் இல்லையா? சோ ஹியூமன்ஸ் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட எல்லாரும் சமம்
So God has created everyone with 2 eyes, 2 ears. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சமமான ஒரு உடல் உறுப்பை வச்சுதான் அவர் படைச்சிருக்காரு. சோ நம்ம எப்போதுமே காட்ஸ் கிரியேஷன்ங்கிற கண்ணோட்டத்துல தான் பார்க்கணுமே தவிர நம்ம வந்து அவங்கள துச்சமா வந்து எடை போடக்கூடாது. ஓகே, now let us go to the next stanza. जग में भेरी कोई नहीं, जो मन शीतल होई, या आपा को डारी दे, दया करे सब कोई. So this is the 5th stanza what is given. So jug அப்படினா நமக்கு தெரியும் in the world. Yes, so jug में பேரி கோய் நஹி. சோ பேரி அப்படின்னா எனிமீஸ். நமக்கு வந்து இந்த வேர்ல்டுல வந்து எனிமீஸே இருக்க கூடாது அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? யூ ஷுட் பி ஆல்வேஸ் குட் டு அதர்ஸ் இல்லையா? ஜோ மன் சீத்தல் ஹோய், மண் யாரோட மனசு வந்து ரொம்ப கூலா இருக்கும். சீத்தல் அப்படின்னா இட் இஸ் வெரி கூல் அப்படின்னா யாருக்குமே வந்து துன்பம் தரக்கூடிய ஒரு செயலை வந்து நினைக்காத ஒரு மனசு, பியூர் ஹார்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி மனசு வச்சுட்டு ஒரு மனிதன் வந்து இருந்தான் அப்படின்னா அவன் கண்டிப்பா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவான்? நல்லதுதான் பண்ணுவான் இல்லையா? சோ when you keep doing good things to others, what will happen? You will not get any enemies in return. கண்டிப்பா நல்லது செஞ்சா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நல்லதுதான் நடக்கும், நமக்கு நல்லதுதான் ஒரு காலத்துல நடக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம பெரியோர்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டு தான் வராங்க இல்லையா? So அந்த மாதிரி பேரி கோய் நஹி, you will not get any enemies when you be good to everyone in this world. या आपा को डरी थे, दया करे सब कोई. சோ ஆப்பா கோ டாரி தே அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த சுயநலம், செல்ஃபிஷ்னஸ் சொல்றோம் இல்லையா? அத வந்து இஃப் யூ ஆர் கிவிங் இட் அவே, ஈவன் இஃப் யூ ஹேவ் செல்ஃபிஷ்னஸ், ஜஸ்ட் லீவ் இட் அவுட். அந்த எல்லாத்துக்கும் மனிதர்களுக்கு எல்லா குணங்களையும் வச்சுதான் கடவுள் வந்து படைச்சிருக்காரு. ஓகே, நற்குணங்கள் தீய குணங்கள் எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். பட் நம்ம வந்து அதை வெளிக்கொணர்றது, மக்கள் கிட்ட அதை நம்ம காட்டக்கூடாது. செல்ஃபிஷ்னஸா நீங்க இல்லாம இருந்தா தயா கரை சப் கோய். சோ தயா கரை கண்டிப்பா நமக்கு வந்து தயை தான். தயா அப்படின்னா என்னது? கருணை. சோ எல்லாருமே வந்து நம்ம கிட்ட, சப் அப்படின்னா ஆல் த பீப்புள், எல்லாருமே நம்ம கிட்ட வந்து ரொம்ப கருணையா அன்பா பாசமா தான் இருப்பாங்க. எப்ப நீயும் உன்னோட சுயநலத்தை விட்டு கொடுக்கணும். ஓகே, சோ இங்க வந்து 2 சொல்றாங்க. வென் இந்த உலகத்துல வந்து எப்ப உனக்கு எனிமீஸே இருக்காது, யாரு ஒருவர் வந்து தன்னோட மனச வந்து ரொம்ப கூலா வச்சுட்டு எல்லாத்துக்கும் நல்லதே நினைக்க கூடிய அந்த ஃபீலிங்கோட இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துல வந்து நோ எனிமீஸ் வில் பி தேர், எதிரிகளே இருக்க மாட்டாங்க. ஆர் எல்ஸ் யா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆப்பாக்கோ அதாவது செல்ஃபிஷ்னஸ் வந்து நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க. டாரி they just leave it off. When you leave everything, all the bad qualities in you, when you become good, everyone will turn good to you. Daya karai sab khoi. Clear? So that is the end of the poem. Okay, hope you understood its meanings. Now let us go to the book back exercises, Prashan Abhyas. So part say from the lesson. Number 1, तलवार का महत्व होता है, म्यान का नहीं. उक्त उदाहरण से कबीर क्या कहना चाहते हैं, स्पष्ट कीजिए. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால பார்த்தோம் இல்லையா? தர்வார்னு போட்டிருந்தாங்க. தர்வார் அப்படின்னா தல்வார், தல்வார்னா ஸ்வர்ட், கத்தி இருக்கு இல்லையா? சோ தல்வார் கா மஹத்வ ஹோட்டா ஹை, த இம்பார்ட்டன்ஸ் ஷுட் பி கிவன் டு த வாட், தல்வார் அப்படின்னா வந்து கத்திக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது வச்சிருக்க அந்த உரை இருக்கு இல்லையா, ஸ்வார்ட் ஹோல்டர், மியான் கா நஹி. மியான் அப்படின்னா அந்த ஸ்வார்ட் ஹோல்டருக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு hold the sword, isn't it? Not else, nothing else it will be doing. So இந்த லைன் மூலமா கபீர் தாஸ் என்ன சொல்ல வராரு? கபீர் यह कहना चाहता है कि असली चीज की
கத்ர கி ஜானி சாஹியே. அசலி அப்படின்னா உண்மை இல்லையா? சோ உண்மை எது பொய் எது அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். கத்ர கி ஜானி சாஹியே. So when you see something which is attractive to you, so immediately you believe it and you buy it out. So you should not be like that. So அது நிஜமாலுமே is it worthy அந்த மாதிரி you have to see that. ओके, दिखावटी वस्तु का कोई महत्व नहीं होता. அதான் திக்காவட்டி வஸ்து அப்படின்னா வெளியில வந்து நல்லா அட்ராக்டிவா இருக்கக்கூடிய திங்ஸ்க்கு வந்து कोई महत्व नहीं होता, इम्पोर्टेंस शुड नॉट बी गिवन टू ऑल दोस थिंग्स. इसी प्रकार किसी व्यक्ति की पहचान अथवा उसका मोल उसकी काबिलियत के अनुसार तय होता है, न कि कुल जाति धर्म आदि से. सो इसी प्रकार எப்படி வந்து நம்ம கத்தி வாங்கும் போது நம்ம அந்த கத்தியோட கூர்மைத்தனத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது வச்சிருக்கிற அந்த ஸ்வார்ட் ஹோல்டர் எவ்வளவு அழகா இருக்குங்கிறத பார்க்க கூடாது. சோ அதே மாதிரி தான் इसी प्रकार किसी व्यक्ति की पहचान, व्यक्ति அப்படின்னா पर्सन, when you are going to identify, पहचान means identify a person अथवा और उसका मोल उसकी काबलियत के अनुसार तय होता है. सो काबलियत के अनुसार तय होता है அப்படின்னா ஒரு மனிதனோட அந்த ஞானம், நாலேஜ், அவங்களுடைய அந்த நல்ல குணங்களை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நாக்கி யூ ஷுட் நாட் சி அவங்க எந்த குலத்தை சேர்ந்தவங்க, ஜாதி, விச் காஸ்ட் தே பிலாங் டு, தர்ம, விச் ரிலீஜன் தே பிலாங் டு. சோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க கூடாது. பிகாஸ் தட் இஸ் நாட் கோயிங் டு டூ எனி யூஸ் ஃபார் யூ. ओके, उसी प्रकार ईश्वर का भी वास्तविक ज्ञान जरूरी है. सो அதே மாதிரி தான் उसी प्रकार ஈஸ்வர், சோ கடவுள் சொல்றோம் இல்லையா நம்ம, சோ கடவுளை பத்தி நம்ம வந்து வாஸ்தவிக் ஞான், we should know who is God, what is God அப்படிங்கறது அந்த நாலேஜ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். as a human you should know why do you pray, what is God, அந்த மாதிரி நம்ம கடவுளை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சோ ஜாதி தர்மத்தின் அடிப்படையில கடவுளை வந்து நம்ம பார்க்க கூடாது. ஓகே, डोंग आंड पर तो म्यान के समान निरर्थक है. சோ மியான் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஸ்வார்ட் ஹோல்டர், மியான் கே சமான் எதை சொல்றாங்க அப்படின்னா டோங் ஆடம்பர், ஆடம்பரமா நம்ம வந்து நல்லா காஸ்ட்லியா ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஜுவல்ஸ் வாங்கிக்கிறது. சோ இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து நம்ம ஆடம்பரம் காட்டுறது வந்து இட் இஸ் ஆஃப் மீனிங்லெஸ். இட் இஸ் லைக் யூ ஆர் டெக்கரேட்டிங் த ஸ்வார்ட் ஹோல்டர். असली ब्रह्म को पहचानो और उसी को स्वीकारो. सो असली அந்த உண்மையான அந்த உள்ள இருக்கிற அந்த மனசை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். Okay, as you get a sword you check the quality of the knife or the sword. Same way when you meet persons, humans பார்க்கும்போது நம்ம அவங்களோட குட் குவாலிட்டிஸ், அவங்களோட நாலேஜ் இதெல்லாம் தான் எடுத்துக்கணுமே தவிர ஸ்வீகார் பண்ணிக்கணுமே தவிர அவங்களோட the physical appearance, how they look, அதை வச்சு நம்ம you shouldn't judge a person. That is what Kabir says here. Okay, now the next question. पाठ की तीसरी साखी जिसकी एक पंक्ति है, मनुआ थो दहु दिसी फिरई यह थो सुमिरन नाही, के द्वारा कबीर क्या कहना चाहते हैं. सो நம்ம இந்த கபீரோட தோஹா பார்த்தோம் இல்லையா, தீசரி அப்படின்னா தேர்ட் ஸ்டான்ஸால சாக்கியில இருக்கக்கூடிய जिसकी एक पंक्ति அதுல வந்து அந்த செகண்ட் லைன் பார்த்தோம். மனுவா தோ தஹு திசி ஃபிரை, மனச வந்து நம்ம 10 திசையில டைரக்ஷன்ல வந்து மனச வந்து பறக்க விடுறோம். யஹ்தோ சுமிரன் நாஹி, தட் இஸ் நாட் அட் ஆல் குட், இட் இஸ் நாட் த வே ஃபார் பிரேயர். துவாரா இது மூலமா கபீர் வந்து என்ன சொல்ல வராரு, कबीरदास जी इस पंक्ति के द्वारा यह कहना चाहते हैं कि भगवान का स्मरण एकाग्रजित होकर रहना चाहिए. सो कबीरदास जी வந்து इस पंक्ति के द्वारा, सो இந்த லைன் மூலமா यह कहना चाहते हैं, he wants to tell this only. What it is?
பகவான் கா ஸ்மரன். சோ இப்ப வந்து பகவான் அப்படின்னா கடவுள் இல்லையா? சோ கடவுளை வந்து நம்ம ஸ்மரன் அதாவது பூஜிக்கும் பொழுது, அவரை நினைச்சு நம்ம வந்து தியானம் பண்ணும் பொழுது ஏகாகிரசித் ஹோக்கர் கர்னா சாஹியே. கான்சென்ட்ரேஷன், ஏகாகிரசித் மீன்ஸ் ஓகே. சோ கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நம்ம வந்து அதை பண்ணணும். இஸ் சாக்கி கே துவாரா. சாக்கி அப்படின்னா அந்த லைன் இல்லையா? சோ இந்த லைன் மூலியமா, துவாரானா த்ரூ தட் லைன், கபீர் கேவல் மாலா फेरकर ईश्वर की उपासना करने को डोंग बताते हैं. சோ கபீர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேவல் மாலா ஃபேர்கர், ஜஸ்ட் வந்து அந்த ஜெப மாலைகளை வந்துட்டு கையில நம்ம வந்து உருட்டிக்கிட்டே, ஃபேர்கர் அப்படின்னா நம்ம அந்த ராம சொல்லிட்டு உருட்டிட்டு இருப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி பண்ணிட்டு ஈஸ்வர் கா உபாசனா கர்னே, கடவுளோட பேரை மட்டும் வாயில சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பயனும் கிடையாது. நம்ம வந்து மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி வந்து கடவுள் கிட்ட பேசணும். கோ டோங் பதாத்தே ஹே. சோ அது வந்து டோங் அப்படின்னா we are just posing, pretending just we are praying to God, but actually நம்ம வந்து அங்க ப்ரே பண்றதே கிடையாது. நம்ம மனசு வந்து நாலு பக்கம் போயிட்டு இருக்கே தவிர we are not concentrating and praying to God. That is what Kabir wants to tell us. Okay, next question number 3. कबीर घास की निंदा करने से क्यों मना करते हैं? पड़े हुए दोहे के आधार पर स्पष्ट कीजिए. ஓகே, சோ கபீர் வந்துட்டு காஸ் கி நிந்தா, காஸ் அப்படின்னா அந்த புல் இருக்கு இல்லையா, சின்னதா துச்சமான பொருள்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த கிராஸ வந்துட்டு நிந்தா அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், வி டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ், அது ஒரு புல்லு தானே, அது ஒரு துச்ச பொருளா நம்ம நினைக்கிறோம் இல்லையா. கர்னேசே கியோ மனா கர்த்தே ஹே. சோ நம்ம அதை அப்படி நினைக்க கூடாது அப்படி சொல்லிட்டு வை டஸ் கபீர் டெல் இட் லைக் திஸ். படே ஹுயே தோஹே கே ஆதார் பர், இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா அந்த போயம், அந்த दोहे के आधार पर स्पष्ट कीजिए. You have to explain that with reference to context. Let us read the answer. घास का अर्थ है पैरों में रहने वाली तुच्छ वस्तु. So घास அப்படிங்கிற அந்த கிராஸ், அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளோட கால்களுக்கு அடியில பைரோமே ரஹனே வாலி துச்ச வஸ்து, துச்சமான ஒரு பொருள், ஒரு சின்னதா ஒரு பொருள் தான் இது. திங்ஸ் அப்படிதான், வஸ்து அப்படின்னா திங். कबीर अपने दोहे में उस घास तक की निंदा करने से मना करते हैं जो हमारे पैरों के तले होती है. சோ கபீர் வந்துட்டு अपने दोहे में, இந்த दोहाல என்ன சொல்றாரு அப்படின்னா உஸ் घास तक की निंदा करने से मना करते हैं. சோ நம்ம அந்த கிராஸ் வந்து துச்சமா நினைக்க கூடாது, அந்த சின்ன பொருளா இருந்தா கூட அத வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம தரணும். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா ஜோ ஹமாரே பைரோஸ் கே தலே ஹோத்தே ஹே. பைரோ அப்படின்னா நம்மளோட கால்களுக்கு அடியில முளைக்க கூடியது அந்த கிராஸ் இல்லையா. சோ கபீர் கே दोहे में घास का விசேஷ அர்த்த है. சோ கபீரோட இந்த தோஹைல வந்து அந்த காஸ், அந்த கிராஸ்க்கு வந்து விசேஷமா வந்து அர்த்தம் வந்து கொடுத்திருக்காரு. ஸ்பெஷல் மீனிங் has been given to that word grass. So what is the special meaning he is giving to this grass? यहाँ घास दबे कुचले व्यक्तियों की प्रतीक है. So here the grass is compared for those people. व्यक्तियों அப்படின்னா people இல்லையா, யாரு दबे कुचले, whom we consider to be lower than us. Okay, दबे कुचले அப்படின்னா mashed, crushed அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நமக்கு சமமா நினைக்காத மனிதர்களை தான் வந்து இங்க கபீர் is comparing it with the grass. कबीर के दोहे का संदेश यही है कि व्यक्ति या प्राणी चाहे वह जितना भी छोटा हो उसे तुच्छ समझकर उसकी निंदा नहीं करनी चाहिए. हमें सबका सम्मान करना चाहिए. सो कबीर के दोहा का संदेश, संदेश அப்படின்னா மெசேஜ், यही है, இதுதான் அந்த மெசேஜ். என்ன அப்படின்னா எந்த ஒரு மனிதரா இருந்தாலும் व्यक्ति या और प्राणी चाहे वह जितना भी छोटा हो, அது வந்து எவ்வளவு ஒரு சின்னதா இருந்தாலும் அதுவும் ஒரு உயிரினம். சோ அதே மாதிரி எந்த ஒரு மனிதர்களா இருந்தாலும் வந்து all are God's creations. நம்ம வந்து அவங்கள வந்து துச்சமா उसे तुच्छ समझकर उसकी निंदा नहीं करनी चाहिए. We should not what
डिप्रिशिएट देम இல்லையா निंदा नहीं करना चाहिए हमें सबको सम्मान करना चाहिए सम्मान அப்படினா ரெஸ்பெக்ட் நம்ம எல்லாத்துக்குமே okay for all the creatures not only humans for all the prani all the living things whatever is been created in this world we should give respect to everything okay that is what Kabir says clear नेक्स्ट क्वेश्चन नंबर 4 मनुष्य के व्यवहार में ही दूसरों को विरोधी बना लेने वाले दोष होते हैं यह भावार्थ किस दोहे के व्यक्त होता है अदावद see this line मनुष्य के व्यवहार में अदावद the behavior व्यवहार அப்படினா behavior मनुष्य के व्यवहार में ही दूसरों को विरोधी बना लेने वाले दोष சோ நம்ம எப்படி மத்தவங்க கிட்ட பிஹேவ் பண்றோமோ அது மாதிரி தான் நமக்கு வந்து அமையக்கூடியவங்க மற்றவர்கள் வந்து விரோதி எனிமீஸா அமைவாங்க if you are good to everyone what will happen in return everyone will be good to you you will not have any enemies with you இல்லையா அப்ப வந்து இந்த லைன் வந்து யஹ பாவார்த் இந்த அர்த்தம் வந்து எந்த லைன்ஸ் ஆஃப் த போயம் கிஸ் दोहे के व्यक्त होता है सो நம்ம பார்த்தோம் இல்லையா லெசன்ல जग में बैरी कोई नहीं जो मन शीतल होई या आपा को डारी दे दया करे सब कोई அதாவது ஜக் அப்படின்னா இந்த உலகத்துல வந்து பைரி கோய் நஹி there will not be any enemies to you when jo man seetal hoy when your mind மனசு வந்து சீத்தல் சீத்தல் means ஷீத்தல் when you keep it cool when you keep it good okay so நம்ம மனசு வந்து நல்லபடியா வச்சுக்கிட்டா your activities will also be good so when you keep doing good to all the people in turn there will not be any enemies to you or else yeah apa ko dari de you give away your selfishness okay so உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த சுயநலத்தை வந்து நீங்க எப்ப விட்டு கொடுக்கறீங்களோ அப்ப வந்து என்ன ஆகும் all the people will be showing what generous to you daya karai sab koi daya dayana karunai இங்க வந்து it is termed as love and affection in turn you will be getting love and affection when you leave away all your selfishness okay so in the lines of the poem da doha da vandu what is being explained here okay now part say aage apart from the lesson number 1 या आपा को डारी दे दया करे सब कोई so this was one of the line just now we saw the meaning ilya ऐसी बानी बोलिए मन का आपा कोई so ऐसी बानी बोलिए இந்த மாதிரி பாணி அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ வந்து நீங்க பேசணும் எந்த மாதிரி மன்கா ஆபா கோய் சோ மனசுல வந்து ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே வந்து ஒண்ணு பேசக்கூடாது இல்லையா சோ யூ ஷுட் லீவ் அவே யோர் ஆபாஸ் ஆபா அப்படின்னா அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த சுயநலத்தை விட்டுட்டு மத்தவங்களுக்காக வர வேண்டிய அந்த சொற்கள் சோ இன் दोनों पंक्तियों में आपा को छोड़ देने या खो देने की बात की गई है so in the two lines ல வந்து of the doha ல வந்து आपा அப்படினு வந்திருக்கு இல்லையா आपा को छोड़ देने you should leave your what selfishness இல்லையா या खो देने அத வந்து தொலைச்சிரணும் खो அப்படினா you have to leave everything all those things की बात कही है आपा किस अर्थ में प्रयुक्त हुआ है सो இங்க आपा அப்படிங்கிறது எந்த அர்த்தத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க क्या आपा स्वार्थ के निकट का अर्थ देता है या घमंड का சோ இங்க வந்து आपा அப்படிங்கிற வேர்ட் வந்து स्वार्थ அப்படிங்கிற அர்த்தத்தை குறிச்சு வருதா சோ स्वार्थ அப்படினா செல்ஃபிஷ் ओके सेल्फिशनेस स्वार्थ के निकट का अर्थ है और घमंड का घमंड அப்படினா வந்து கமண்டமா இருக்குது பெருமை பிடிச்சு அலைவாங்க இல்லையா சில பேரு அதுதான் வந்து கமண்ட் ஓகே ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவோம் சோ இங்க ஆப்பாக்கு வந்து செல்ஃபிஷ்ங்கிற மீனிங் வந்து கபீர் கொடுக்கறாரா இல்ல ப்ரவுட்ங்கிற மீனிங் கபீர் கொடுக்கறாரா that is what is the question
Now let us see the answer. Ya apa ko. So all these lines, dhari the thaya kare sab khoi, aisi bhani bholiye man ka apa khoi. Okay, so in दो पंक्तियों में இந்த ரெண்டு லைன்ஸ்ல வந்துட்டு ஆபா को छोड़ देने की बात की गई है. so ஆபா அப்படிங்கறது அது வந்து நம்ம விட்டுறணும், விட்டு கொடுத்துறணும் அப்படின்னு கபீர் சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க வந்து யஹா அப்படின்னா ஹியர் ஆபா அப்படிங்கிற வேர்டுக்கு அகங்கார் கே அர்த்தமே பிரயுக்து ஹுவா ஹை. சோ அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதாவது நம்மள பத்தியே எப்போதுமே வந்து பெருமையா நினைச்சுக்கிறது, யூ ஆர் ஆல்வேஸ் திங்கிங் யூ ஆர் ஒன்லி கிரேட். சோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வந்து இருக்கக்கூடாது. சோ ஆபா கமண்ட் கா அர்த்த தேதா ஹை. சோ ஹியர் ஆபா அப்படிங்கிற வேர்டுக்கு அந்த கமண்ட் ப்ரௌட் அப்படிங்கிற வந்து அர்த்தம் தான் வந்து வருது. ஓகே, so going to the next question. आपके विचार में आपा और आत्मविश्वास में तथा आपा और उत्साह में क्या कोई अंतर होता है? स्पष्ट करें. so आपके विचार according to your thoughts, आपा, just now we saw what is आपा இல்லையா. आपा அப்படின்னா வந்து proud or selfish இருக்கிறது, அதான் வந்து आपा. और आत्मविश्वास அந்த self confidence, அதான் வந்து आत्मविश्वास में तथा as well as, இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும், as well as आपा और उत्साह. आपा அப்படின்னா again this proudness or selfishness, उत्साहமா இருக்கிறது, உற்சாகத்தோட இருக்கிறது. उत्साह में क्या कोई अंतर होता है? is there any difference? अंतर அப்படின்னா difference. so அத வந்து நீங்க இங்க எழுதணும், स्पष्ट करें. now let us read the answer. आपा और आत्मविश्वास में तथा आपा और उत्साह में अंतर हो सकता है. so there is a difference. अंतर அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யும் இல்லையா. now let us see one by one. see first one, आपा और आत्मविश्वास நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்பதான் பார்த்தோம், आपा का अर्थ है अहंकार. so आपा அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரம், அதுதான் வந்து அகங்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. so जबकि whereas आत्मविश्वास का अर्थ है, आत्मविश्वास அப்படின்னா self confidence னு அர்த்தம் இல்லையா. so आत्मविश्वास, two words combined together. अपने ऊपर विश्वास, நமக்கு மேல நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை இல்லையா. so first you have to believe yourself. self confidence is one of the important character of building a human இல்லையா. so அதுதான் வந்து ஆத்மவிஸ்வாஸ், that you always have to have it. अपने ऊपर विश्वास, நமக்கு மேல நம்மளே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை. ஓகே, இப்ப நம்பர் 2 பாத்தீங்கன்னா आपा और उत्साह. अगेन आपा का अर्थ है अहंकार. आपा அப்படின்னா அது வந்து அகங்காரம்னு அர்த்தம். whereas जबकि उत्साह का अर्थ है, so उत्साहத்தோட அர்த்தம் வந்து किसी काम को करने का जोश. so जोश அப்படின்னா the spirit, the zeal to do a work, any work. அந்த உற்சாகத்தோட நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த enthusiasm, அதுதான் வந்து उत्साह அப்படின்னு சொல்றோம். okay, so there are lot of differences between all these words. clear? now next third question. सभी मनुष्य एक ही प्रकार से देखते सुनते हैं पर एक समान विचार नहीं रखते. okay, so सभी मनुष्य, எல்லா மனிதர்களும் வந்து, say for example உங்க if you take your classroom itself, when your teacher is teaching some lesson, எல்லாத்துக்கும் அவங்க வந்து ஒரே மாதிரி தான் சொல்லி தராங்க இல்லையா. so you all see the same thing. एक ही प्रकार देखते, எல்லாரும் வந்து ஒரே இதுதான் பாக்குறீங்க. and सुनते, you also hear the same words what the teacher teaches. पर एक समान विचार नहीं रखते. एक समान विचार அப்படின்னா தாட்ஸ், விசார்னா தாட்ஸ் இல்லையா. பட் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கக்கூடிய தாட்ஸ், அது பத்தின அந்த எண்ணங்கள் வந்து இட் இஸ் நாட் த சேம்.
Okay, it was always different. सभी अपनी अपनी मनोवृत्तियों के अनुसार कार्य करते हैं. So सभी எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா अपनी अपनी मनोवृत्तियों அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி मनोवृत्तियों के अनुसारனா அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வர்க் பண்றாங்க, कार्य करते हैं. पाठ में आई कबीर की किस साकी से उपर्युक्त पंक्तियों के भाव मिलते हैं. एक समान होने के लिए आवश्यक क्या है, लिखिए. सो पार्ट में இந்த லெசன்ல வந்து पार्ट में आई கபீர் की किस साकी இந்த லைன் வந்து இப்ப நம்ம மேல சொன்னோம் இல்லையா, இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கக்கூடிய லைன் உபர்யுக்த வாக்கியம்னா மேல சொன்ன இந்த லைன்ஸோட பாவம் வந்து எந்த லைன்ல நம்ம இந்த போயம்ல பார்த்தோம் அப்படிங்கறத நீங்க எடுத்து எழுதணும். ஏக் சமான் ஹோனே கே லியே ஆவஷ்யக் கியா ஹை லிக்கியே. சோ நம்மளுடைய எண்ணங்களும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஆவஷ்யக். Why is it needed? So that is the question given here. Now let us read the line which is compared with the poem. Okay. Avat ghari ek hai, ulatat hoi anek. कह कबीर नहीं उलटिए, वही एक ही एक. இல்லையா? சோ இந்த லைன்ஸ் வந்து செகண்ட் ஸ்டான்ஸா ஆஃப் த போயம்ல நம்ம பார்த்தோம் दोहाல. मनुष्य के एक समान होने के लिए सभी सोच का एक समान होना आवश्यक है. सो मनुष्य के एक समान होने எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சோச் அவங்களுடைய எண்ணங்கள் சப்கி சோச் அப்படின்னா the thinking of all the humans வந்து சேமா இருக்கணும். का एक समान होना आवश्यक है. Then only we can tell all the people are equal, all the people are same, thinking the same இல்லையா? So thought அந்த சோச் விசார் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். So next fourth question, कबीर के दोहे को साखी क्यों कहा जाता है? So कबीर உடைய दोहे இது வந்து நம்ம ஒரு போயம் இல்லையா? So அத வந்து சாக்கி அப்படிங்கிற சாக்கியா அப்படின்னு தான் நம்ம எழுதியிருக்கோம் டைட்டில் ஆஃப் த லெசன். So why do you tell it as साखी? न्यात कीजिए, you have to explain that. कबीर के दोहे को, so कबीर உடைய दोहेस வந்துட்டு साखी इसलिए कहा जाता है क्योंकि we call it as साखी because इनमें श्रोता को ग्वाह बनाकर साक्षात ज्ञान दिया गया है. सो क्योंकि इनमें श्रोता को ग्वाफ बनाकर, सो श्रोता அப்படின்னா லிசனர்ஸ், ஓகே, को ग्वाफ, ग्वाफ அப்படின்னா விட்னஸ், அவங்கள வந்து விட்னஸ் ஆக்கி சாக்ஷாத் ஞான் दिया गया है. ஞான் அப்படின்னா நாலேஜ். சோ we have received lot of knowledge from this poem இல்லையா? தோஹால இருந்து நமக்கு கிடைக்கிற ஞானம் வந்து நிறையவே கபீர்தாஸ் வந்து கொடுத்திருக்காரு. कबीर समाज में फैली कुरीतियों, जातीय भावनाओं और बाह्य आडंबरों को इन ज्ञान द्वारा समाप्त करना चाहता है. सो கபீர்தாஸ் வந்து என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா சமாஜ் மே, சமாஜ் அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டில பரவி கிடக்கக்கூடிய ஸ்ப்ரெட், ஃபைலி அப்படின்னா வந்து ஸ்ப்ரெட்டா இருக்கக்கூடிய குரீத்தியும், சோ குரீத்தியும் அப்படின்னா ஈவல்ஸ், ஓகே, ஈவல்ஸ் இன் த சொசைட்டி. ஜாத்திய பாவனாவும், ஜாதி அந்த காஸ்ட் சிஸ்டம் பத்தின ஃபீலிங்ஸ் வந்து எல்லாத்துக்குள்ளாரையுமே இருக்கு இல்லையா? சோ அந்த ஒரு ஃபீலிங், ஒரு பாஹ்ய ஆடம்பரம், ஆடம்பரமா some people வந்து lavishly they will be spending the money. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுதான் வந்து ஆடம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஆடம்பரம்கோ இன் ஞான் துவாரா, சோ அவரோட கவிதைகள் தோஹை மூலியமா கொடுக்கிற அந்த ஞானத்து மூலியமா வந்து சமாப்த் கர்னா சாகத்தே ஹை. He want to keep an end, a full stop for all these evils, for all the caste systems and unwanted lavish spendings which are being done in the society. Okay, so that is why Kabir is considered to be our friend. Saki அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி, கபீர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணிட்டு அவரோட தோஹை மூலியமா நமக்கு நிறைய ஞானத்தை வந்து அவர் கொடுக்கிறாரு. That is why you call it as Kabir ki Sakiyon. Okay, fine.
So, भाषा की बात, let us go to this, read what is under this. बोलचाल की क्षेत्रीय विशेषताओं के कारण शब्दों के उच्चारण में परिवर्तन होता है. जैसे वाणी शब्द भानी बन जाता है. So, बोलचाल அப்படின்னா பேச்சு வழக்குல இல்லையா? சோ அந்த பேசிட்டு இருக்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க இல்லையா? சோ बोलचाल க்ஷேத்ரிய விசேஷத்தாவோं के कारण, க்ஷேத்ரினா அந்தந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை பேசுறதுக்கான வார்த்தைகள் மாறுபடும். உச்சாரணம் அப்படின்னா the way you talk. sometimes பரிவர்த்தன் அப்படின்னா changes may happen in few words. for example, जैसे वाणी शब्द, वाणी அப்படிங்கிற வார்த்தைய बानी बन जाता है, बानी அப்படின்னு சொல்றோம். ओके, मन से मनुवा, मनुवा आदि हो जाता है. मन அப்படின்னா மனசு, அந்த வார்த்தைய மனுவான்னு சொல்றாங்க, மனுவா அப்படின்னு கூட சொல்றாங்க சில இடத்துல. आदि हो जाता है. उच्चारण के परिवर्तन से वर्तनी भी बदल जाती है. so उच्चारण के परिवर्तन, उच्चारण அப்படின்னா pronunciation இல்லையா? so due to the பரிவர்த்தனா changes in the pronunciation, so the spelling, வர்த்தனி அப்படின்னா spelling of the word also get is changed. बदल அப்படின்னா change ஆயிடுது, because அந்த pronunciation க்கு ஏத்த மாதிரி தான நம்ம spelling எழுதுறோம். so नीचे कुछ शब्द दिए गए हैं. so கீழ உங்களுக்கு சில words கொடுத்திருக்காங்க. उनका वह रूप लिखिए जिससे आपका परिचय है. so நம்ம நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த word உடைய format நம்ம எழுத போறோம். ஓகே, so first word பாத்தீங்கன்னா ஞான். அப்ப ஞான் இப்படி எழுத மாட்டோம். how will we write it? this is the correct way of writing. ஞான் தான் எழுதணும் நம்ம. ஓகே, and next GB, the tongue இருக்கு இல்லையா, அத நம்ம ஜீப்னு தான் சொல்லுவோம், GB அப்படின்னு சொல்ல மாட்டோம். so ஜீப் is the way we pronounce it. ஓகே, நெக்ஸ்ட் பாவு. சோ பாவுங்கிறது பாவ், அவர் ஃபீட், பாவுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? தோஹால இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் தலி. தலி அப்படின்னா அண்டர், தலே அப்படின்னா அண்டர் அப்படிங்கிற மீனிங்கோட இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை தலேன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கி. ஆங்கி மீன்ஸ் ஐஸ் இல்லையா? சோ ஆங்க்னா we used to tell it out. ஓகே, அண்ட் பரி. சோ பரி அப்படின்னா படி, பிக் அப்படின்னா படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. பரின்னு we don't use it. yes, so likewise each and every க்ஷேத்திரம், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மாறுபடுது. clear? now let us see some of the meanings of this doha. first ஞான். ஞான் அப்படின்னா என்னது? knowledge, to know about something இல்லையா? ஜான்காரி. ஜான்காரி அப்படின்னா அது பத்தின ஏதாவது ஒரு, இப்ப சயின்ஸ்னா சயின்டிபிக் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம், அது பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியும். ஓகே, மியான். சோ மியான் அப்படின்னா என்ன பார்த்தோம்? இந்த கத்திய வைக்கக்கூடிய அந்த உரை. தல்வார் அப்படின்னா ஸ்வர்ட். ரக்னே கா கோஷ். கோஷ் அப்படின்னா அதோட அந்த ஹோல்டர் இருக்கும் இல்லையா, ஸ்வார்ட் ஹோல்டர், அததான் நம்ம மியான்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் காரி. காரி அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகள், காலின்னு சொல்லலாம். அப்பசப்த, words which is not at all needed and not good words, that is called gari. next kar. kar அப்படின்னா ஹாத், கைகள், our hands, that is called kar. next dahu. dahu திசின்னு பார்த்தோம் இல்லையா? so dahu அப்படின்னா 10 and திசி அப்படின்னா திஷான்னு சொன்னேன் இல்லையா? டைரக்ஷன்ஸ், 10 விதத்துல நம்ம மனசு அலைப்பாயுது நம்ம கடவுள் கிட்ட ப்ரே பண்ணும் போது. so திசி மீன்ஸ் டைரக்ஷன், திஷா. கிளியர்? நெக்ஸ்ட் வேர்ட் சுமிரன். so சுமிரன் அப்படின்னா என்னது? ஈஸ்வர் கே நாம் கா ஜப. சோ ஈஸ்வரோட நாமத்தை நம்ம ஜபம் பண்ணுவோம், வாயில ராம ராம் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? பக்த் கா ஏக் பிரகார், ஒன் டைப் ஆஃப் த வே யூ ப்ரே டு காட், பக்தியை நம்ம காமிக்கிறது. ஸ்மரன் கூட அது நம்ம சொல்லலாம். ஓகே, தட் இஸ் சுமிரன். ஓகே, நெக்ஸ்ட் துஹேலி. துஹேலி அப்படின்னா துக்கம், கஷ்டங்கள் இல்லையா? சோ அந்த கிராஸ் நம்ம கண்ணுல பட்டுச்சுன்னா ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சோ இன் சிம்பிள் வேர்ட் யூ கேன் டெல் இட் அஸ் துக், இல்லனா
दुख में पड़ा हुआ, दुख में पड़ा हुआ ना நமக்கு கஷ்டத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா, so that is called दुख में पड़ा हुआ. or you can also tell कष्ट साध्य, கஷ்டத்துல இருக்கோம், difficultiesல இருக்கோம், that is कष्ट साध्य. okay, next bairi, bairi அப்படினா enemies. last paragraphல பார்த்தோம்ல, there will be no enemies in this world when you are very good to everyone. okay, next ஆபா, ஆபா means நம்மளோட அகங்காரம், அதான் வந்து அகம்னு ஷார்ட்ல கொடுத்துட்டாங்க. ஆஹா, இங்க ஒரு டாட் இருக்கு இல்லையா, சோ அகங்காரத்தை தான் வந்து அகம்னு சொல்றோம். that is your அந்த proudness னு சொல்றோம் இல்லையா, அதான் வந்து ஆபா. clear? okay, so with this we have come to the end of the session. Hope you all understood the Kabir ki Sakhiyan very well. Now please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com, or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.